நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, அதே மாதிரி செங்கோட்டையன் அதிமுகவில் ஒரு 50 ஆண்டு காலமா இருந்து வந்தாரு. இந்த நிலையிலே இப்போ தாவேகாவில் இணைய இருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதை குறித்தான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது 50 ஆண்டு காலம் அவர் அதிமுகவில் மட்டுமே அவர் அனுபவசாலியாக இருந்திருக்கிறார். ஏறத்தாழ 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதிமுகவில் இருந்து விலகிய இந்த மூத்த அரசியல்வாதியாக கருதப்படும் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை நேற்றைய தினம் காலை ராஜினாமா செய்தார். சில மணி நேரத்தில் தான் விஜயை சந்தித்து அவர் உரையாடி இருந்தார். 2 மணி நேரம் அந்த உரையாடல்கள் இருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் இப்போது உள்ள மிக மூத்த அரசியல்வாதிகள்ல முதன்மையானவர் செங்கோட்டையன் என்று பார்க்கலாம். காரணம், திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஏறத்தாழ 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இவர் 8-9 முறையாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வகித்து வந்த பெருமையும் செங்கோட்டையன் இருக்கிறது. எனவே மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராக செங்கோட்டையன் பார்க்கப்படுகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா காலம் முதல் அதிமுகவினுடைய முக்கிய தலைவராக செங்கோட்டையன் இருந்து வந்தார். கடந்த சில மாதங்களாகவே கட்சியில தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தது. அதிமுகவில் இருந்து அவர் விலகியவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருந்தார் செங்கோட்டையன். அதற்கு காலக்கெடுவும் அவர் வழங்கினார். கட்சியிலிருந்து அவர் நீக்கி அதிரடியும் காட்டினார் இபிஎஸ். இதனை தொடர்ந்துதான் இன்று காலையில தனது எம்எல்ஏ பதவியை நேற்று காலையில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த கையோடு அவர் விஜயையும் சந்தித்தார். 2 மணி நேரம் அவர் பேசினார். அவருக்கு என்னவெல்லாம் சந்தேகங்கள் இருந்ததோ அவர்களுடைய தேவைகள் அனைத்தையுமே விஜயிடம் தெரிவித்திருந்தார். பின்னர் அவர் தாவேகாவில் இணைவதற்கான ஒப்புதலும் கூறியதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையனுடைய வருகை தாவேகாவுக்கு நிச்சயமாக ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கும் என்றே தமிழக வெற்றி கழகத்தினர் நம்புகிறார்கள். காரணம், விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல மாற்றுக் கட்சியினர் தேமுகவில் இணைந்தனர். கமல்ஹாசன் கட்சி தொடங்கிய போதும் கூட பல முன்னாள் அரசு அதிகாரிகள், திரைப்பிரபலங்கள் அவர் கட்சியில இணைந்தனர். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஆகியும் குறிப்பிடத்தக்க முகமறிந்த அல்லது ஒரு மாற்றத்தையோ ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தக்கூடியவர்கள் கட்சியில் யாரும் இணையவில்லை என்று கூறலாம். இந்த நிலையில்தான் தாவேகாவில் செங்கோட்டையன் தற்பொழுது இணைய இருக்கிறார். இவருடைய இணைப்பு தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை நன்கு அறிமுகமான நபர். அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்துல முழு மேப்பும் அவருக்கு அத்துப்படி என்றே கூறலாம். அதுபோல கொங்கு மண்டலத்தில் நாடி துடிப்பு என்ன, பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரியான மக்கள் அங்கே வசித்து வருகிறார்கள், அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறது, தேர்தல் நேரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் அணுகலாம் என்பது போன்ற அனைத்துமே செங்கோட்டையனுக்கு அத்துப்படி என்றே கூறலாம். குறிப்பாக செங்கோட்டையனுடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொங்கு மண்டலத்தில் வலுவாக கால் பதிக்க தாவேகா முயற்சி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எம்ஜிஆர் அரசியலை கூடவே இருந்து பார்த்தவர் செங்கோட்டையன். எனவே எம்ஜிஆர் அடிக்கடி டீகோட் செய்து பேசும் விஜய்க்கு அவரின் அனுபவம் கை கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டங்களை சிறப்பாக பிரச்சார மேலாண்மை செய்த வியூக வகுப்பாளர், ஏறத்தாழ வியூக வகுப்பாளர் போட்டுதான் செங்கோட்டையன் இருந்து வந்தார். கரூர் கூட்ட நெரிசல் போன்ற நெருக்கடியான சூழலில் இருக்கும் விஜய்க்கு சீனியரான செங்கோட்டையனுடைய வீகங்கள் நல்ல வழிகாட்டுதலை தரும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் உறுதியிலிருந்து கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது தாவேகாவில் மிக முக்கிய பொறுப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அவரோடு இணைந்து முக்கிய மாநில நிர்வாகிகளும் பணியாற்றி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பை விரும்பும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. எனவே இபிஎஸ் தலைமை மீது அதிருப்தி கொண்ட அதிமுகவின் சில நிர்வாகிகள், தொண்டர்கள் செங்கோட்டையனை பின்பற்றி தாவேகாவில் இணையலாம். இதற்காக தொடக்க புள்ளியாக செங்கோட்டையன் மாறி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையனுக்கு அரை நூற்றாண்டு கால அனுபவம் இருக்கிறது. முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேகாவுக்கு அவர் அனுபவம் நிச்சயமாக கை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போல தமிழகத்தில் உள்ள பல கட்சி தலைவர்களுடன் செங்கோட்டையனுக்கு நல்ல நட்பும் இருக்கிறது. எனவே தாவேகா ஒரு சிறப்பான கூட்டணி அமைக்கவும் அவர் ஒரு பலமாகவும் அவர் ஒரு உறுதுணையாகவும் செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை தமிழக வெற்றி கழகம் சரியாக கையாளுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. செங்கோட்டையனால் தாவேக்கு பலம் கூடும் என்பதை அதிமுகவின் தரப்பினர் கடுமையாக மறுக்கிறார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி அவருக்கு ஈரோட்டில் கூட பெரிய செல்வாக்கு கிடையாது. எங்கள் கட்சியிலேயே எம்ஜிஆர் காலத்து தலைவர் என்பதால் அவருக்கு உயர்ந்த பதவிகளை வழங்கினர். மற்றபடி அவரால் கொங்கு மண்டலத்தில் அரசியல் எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது, அவரால் இப்பொழுதுள்ள சூழலில் கோபியில் கூட வெல்ல முடியாது என்கின்ற போன்ற விமர்சனங்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் அதிமுகவினர் முன்வைத்து வருகிறார்கள். எப்படி பார்த்தாலும் செங்கோட்டையனுடைய வருகை என்பது தாவேக்காவிற்கு
ஏதேனும் ஒரு வகையில லாபம் தான். ஆனால் அதை விஜய் எப்படி பயன்படுத்த போகிறார், தமிழக வெற்றிக் கழகம் செங்கோட்டையனை எப்படி கையாள போகிறது என்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்துல இணைய போகிறார். அதற்கு முன்னதாக சரியான நேர காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல செங்கோட்டையனும் விஜயும் உரையாடல்களை முடித்துக் கொண்டு இணைப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வர இருக்கிறார்கள். முக்கிய ஆதரவாளர்களோடு செங்கோட்டையன் இணைய போகிறார். அதற்கு முன்னதாக செங்கோட்டையன் தாவேகா தலைவருக்கு அறிமுகம் செய்து வைக்க போகிறார். அதாவது இதுவரை யாரெல்லாம் தன்னுடன் வந்திருக்கிறார்கள், அவருடைய விசுவாசிகள் எவ்வளவு நாட்கள் பயணித்து வந்திருக்கிறார்கள் என்பது போன விவரங்களை எல்லாம் அவர் தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தாவேகாவுடைய முக்கிய மாநில நிர்வாகிகள் மற்றும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் முன்னிலையில தான் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொள்ள போகிறார். தாவேகாவில் இணைந்த பிறகு அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கப்படும் என்ற கேள்விகள் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கிறது. அதாவது 2 கேள்விகள் தான். தாவேகாவில் அவர் இணைவாரா என்ற கேள்வி இருந்தது. தற்பொழுது அவர் ஏறத்தாழ இணைந்து விட்டார் என்றே கூறலாம். அவர் வந்த உடனடியாக அவர் இணைப்பு நிகழ்ச்சி தான் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் தான் அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்படும், அந்த பொறுப்பு அவருக்கு சரியான அங்கீகாரமாக இருக்கப்படுமா என்ற ஒரு வினாவும் எழுந்துதான் வருகிறது. இந்நிலையில் தான் விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் எனவும், கட்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளுமே அவருடைய கண்காணிப்பில் தான் நடக்கும். அவர் விஜய்க்கு தலைவரான விஜய்க்கு அவர் அனைத்து அறிக்கைகளையும் அவர் சமர்ப்பிப்பார். அதன் அடிப்படையில் தான் விஜய் முடிவெடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. 5ஆம் தேதி புதுச்சேரியில தன்னுடைய மக்கள் சந்திப்பை விஜய் மீண்டும் தொடர இருக்கிறார். இந்த நிலையில் 5ஆம் தேதியிலிருந்தே தன்னுடைய பயண திட்டங்களை விஜய் வகுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் செங்கோட்டையின் வருகை தாவேகாவிற்கு ஒரு கூடுதல் பலமாகத்தான் இருக்கு. ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் என்று அக்கட்சி தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றோ, செங்கோட்டையனுக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் ஒவ்வொருவராக தாவேகாவில் இணைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான பணிகளையும் செங்கோட்டையன் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. அதே போல பொதுவாக பெரிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைகிறார்கள். இந்த தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த 3 தொகுதிகளை கொடுத்துவிட்டு அவர் பொறுப்பாளர்களாக வழங்குவார்கள். அந்த வகையில செங்கோட்டையனுக்கும் அவரை சுற்றிக்கூடிய இந்த கொங்கு மண்டலமே அவருடைய பொறுப்பு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தை வெற்றியை செங்கோட்டையன் தீர்மானித்துக் கொள்வார் என்றும் தாவேகா நம்புகிறது. அந்த வகையில் தான் அவர் கட்சியில் இணைந்த உடனடியாக அவர் பல்வேறு கட்ட பொறுப்புகளை அவருடன் அளிக்கப்பட இருப்பதாகவும், முக்கியமாக தேர்தல் பிரச்சார வேலைகளையும் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் அவர் தாவேகாவில் முன்னின்று அவர் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நிமிடங்களிலே அவர் இணைய இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.